இந்தியன் பீனல் கோட் பத்தி பார்க்க போறோம். இந்தியன் பீனல் கோட்ல நம்ம என்னென்னலாம் வந்திருக்கு. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். இதுல முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன், ஓரல் டிஸ்கிளைமர் கொடுத்துட்றேன். இது வந்து யாரையும் வந்து பொருட்படுத்தும் நோக்கத்தோட யாரையும் வந்துட்டு தப்பா சொல்லணுமோ அதுக்காகலாம் வந்துட்டு இந்த வீடியோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான். அதுக்கப்புறம் இதை பத்தின விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. மற்றபடி யாரும் வந்துட்டு இப்படியெல்லாம் இது பண்ணிடுறீங்க, இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது அல்ல. அதை எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கேசஸ் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த பாக்குறதுல எல்லாரும் இப்ப லேட்டஸ்ட் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ரிவீல். ஓகே, எஃப்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறது எனக்குமே வந்துட்டு எஃப்ஐஆர் பத்திலாம் ரொம்ப தெரியாது. ஏன்னா அந்த நாலேஜ்லாம் ரொம்ப கிடையாது. பட் அதை வந்து சில ஆர்டிகல்ஸ்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்ல போறோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கரெக்டா இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் அது ரீச் ஆகுது அப்படிங்கிறப்ப அதுல வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு அதுக்கு ஃபுல் ஃபார்ம். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருக்கட்டும், அவங்க வந்து உடனே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை வந்து போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கம்ப்ளைண்டா எழுதிப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விவரிச்சு அவங்க சொல்லுவாங்க. அதை வந்து முன்னாடியெல்லாம் வந்துட்டு ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கும், எழுதுவாங்க. அதை வந்து அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க வந்து சைன் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் யூஸ்வலா வந்துட்டு எஃப்ஐஆர்ங்கிறது. ஒருவேளை அந்த எஃப்ஐஆர் வந்து ரொம்ப லேட்டா அந்த இன்சிடென்ட் நடந்து ரொம்ப வந்து லேட்டா கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கணும். ஏன் இவ்வளவு லேட்டா கொடுத்தோம் அப்படிங்கிற காரணம் வந்து அவங்க கரெக்டா சொல்லணும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க போலீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த எஃப்ஐஆர் காப்பிய எஃப்ஐஆர் எழுதுறாங்க இல்லையா, அதை வந்து சிசிடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல வந்து பதிவேற்றம் செய்வாங்க. சிசிடிஎன்எஸ் மீனிங் என்னன்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல்ல வந்து இவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்றப்ப எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து என்டர் பண்ணணும். அதுல வந்து யாரு நேம், விக்டிமோட நேம், அதுங்க அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்க எல்லா ஊரு எல்லாமே வந்துட்டு அதுல வந்து மென்ஷன் பண்ணி மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் இருக்கும். அந்த மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ்ல அவங்க எல்லாத்தையுமே என்டர் பண்ணணும். இந்த போர்ட்டலை யாரு வந்து மெயின்டைன் பண்றாங்க, டிசைன் அண்ட் மெயின்டைன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. இப்ப இந்த வழக்குல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து எஃப்ஐஆர் வந்துட்டு லீக் ஆச்சு, அந்த இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து பப்ளிஷ் அப்படிங்கிறதா இங்க கேள்வி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைடு இருந்து சொல்லப்படுற பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட்ல இருந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மாத்திரப்ப வந்துட்டு அதுல வந்து பிளாக் ஆகாம அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் ஈவன் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கான வன்முறைகளா இருக்கட்டும், பெண்களுக்கான வன்முறைகள், இது வந்து எப்போதுமே லீக் ஆகக்கூடாதுன்னு அதை ஒன்ஸ் என்டர் பண்ணுவோனே அந்த எஃப்ஐஆர் வந்து என்டர் காப்பி மீன்ஸ் அது டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா அது பிளாக் ஆயிடும். சரிங்களா? அப்படி பிளாக் ஆகாம விட்டுருச்சு. இந்த மாதிரி நாங்க மைக்ரேட் பண்ணோம், ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மைக்ரேட் பண்றப்ப இந்த மாதிரி பிளாக் ஆகாம இருந்திருக்கு. அது வந்து டியூ டு டெக்னிக்கல் எரர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்க சைடு இருந்து வர்ற பதில். எனக்கு ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப இதா இருந்தது. என்னோட இதுல இருந்து நான் சொல்றேன். இது வந்து யாரும் மத்தவங்க சொல்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ ஆல். வந்து எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாருக்குமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய கவனக்குறைவு இருக்கவே கூடாது. இப்ப டாக்டரா இருக்கவங்க போயிட்டு தெரியாம ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்காக போயிட்டு பிரெயின்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? அவங்களுடைய கவனக்குறைவால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாமா? ஓகே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னா நம்ம யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு மாத்திரை டோலோ 650 இல்ல லிவிபில் இந்த மாத்திரைகளுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு மாத்திரையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேஷண்டோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க? அதுவும் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க் தான். அப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ல. அதுக்கு எப்படி எல்லாம் கொடி தூக்கிட்டு நிப்போம் நம்ம எல்லாருமே.
ஓகே. நிறைய பேர் வந்து இப்போ ஏரோப்ளேன் ஓட்டுறோம். ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, நான் ஓட்டல சரியா. ஏரோப்ளேன் ஓட்டுறாங்கன்னா அதுல அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளும் அந்த ஏரோப்ளேன்ல வந்துட்டு போறோம், ஃபிளைட்ல வந்துட்டு நம்மளும் அதுல இருக்கோம் அப்படின்ட்டு என்ன நினைப்பாங்க, நம்ம உயிரும் அதுல இருக்கு, மத்தவங்க உயிரும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேர்ஃபுல்லா வண்டியை நம்ம வந்து ஃபிளைட்டை ஓட்டுறோம். அதே மாதிரி ஆட்டோல போறோம், யாருக்காச்சும் ஆசையா இருக்குங்க நம்ம வந்து நமக்கு இந்த வண்டியில ஏதோ ஃபால்ட் இருக்கு, நம்ம போய் முட்டிப்போம், நம்ம போய் நம்மளும் சேர்த்து போவோம், நம்ம கூட வரவங்களும் ஏதாச்சும் ஆபத்துல இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போமா? நிச்சயமா நினைக்க மாட்டோம்ல. அது மாதிரி நம்ம அதே மாதிரிதான் இந்த ஒர்க், சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க். டியூ டு டெக்னிக்கல் எரர்னா அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் மாதிரி நினைச்சுக்கணும் அதை, சரிங்களா. அப்ப அதை எல்லாத்தையும் வந்துட்டு கவனத்தோட கண்காணிக்க வேண்டியது வந்து அந்த ஒர்க்ல இருக்கவங்க தான், சரிங்களா. ஒரு சிஸ்டம் ஃபால்ட்டா டெய்லி வந்தோம்னா அந்த சிஸ்டம்ல வந்து கரெக்டா எல்லாம் ஒர்க் ஆகுதா, கரெக்டா வந்து என்ட்ரி ஆகுதா, அதுக்கு முன்னாடி இந்த கோட் வந்து அக்செப்ட ஏத்துக்குதா, இதுக்கு இந்த கோடு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். இப்ப ஒரு மைக்ரேஷன் நடக்குதுன்னா இப்போ 101ங்கிற கூட அந்த ஐபிஎஸ்ல வேற மாதிரியான ஒரு நம்பர்ல இருந்திருக்கும், வேற மாதிரியான கேசஸ் இருந்திருக்கும். எகைன் இதுல வரப்ப வேற மாதிரியான நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், சரிங்களா. இந்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க தான் அதை வந்து கரெக்டா வந்து மெமரியில ஏத்திக்கணும். ஏத்திட்டு அதை கரெக்டா வந்துட்டு என்டர் பண்ணி அதை வந்து கரெக்டா வந்து எகைன் அண்ட் எகைன் நீங்க ரீசெக் பண்ணணும், அது ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து அந்த பொறுப்புல இருக்கவங்களுடைய வேலை தான், சரிங்களா, நம்மளுடைய வேலை கிடையாது. அதனால எல்லார்கிட்டையும் வந்து எல்லா ஒர்க்ல இருக்கவங்கள்ட்டையும் நான் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கவங்கள்ட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்த. குறைந்தபட்ச நேர்மையா எல்லாரும் இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோல வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு இல்லை, யாரையும் வந்துட்டு தாக்கி பேசணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. எல்லாரும் வந்துட்டு இனிமையா வருங்கால போறத வந்து எல்லாரும் கரெக்டா பண்ணி யாருடைய லைஃப்பும் பாதிக்காம நம்ம பார்த்துப்போம். ஏன்னா இந்த சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒருத்தவங்களுடைய உயிர் அது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுல, அதுக்கு மேல அவங்களுடைய வாழ்க்கை இதுல இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.